Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 5.3ல first sum பார்க்கலாம். first sumல 4 subdivision இருக்கு. சரிங்களா? அந்த 4 subdivision one by one பார்க்கலாம். first question பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? find the sum. இந்த இது ஃபுல்லாவே இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே சம் கண்டுபிடிக்கணும். ஒரு AP சீரிஸ் கொடுத்துட்டு அவங்களே நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. AP சீரிஸ் 2 7 12 up to 10 டேர்ம்ஸ்ன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இப்படி ஒரு ஏபி சீரிஸ் கொடுத்துட்டு இதில் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோவிங்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? அப்போ நம்ம என்ன ஃபார்முலா போடணும்னா சம்னாலே எஸ்என் கண்டுபிடிக்கணும். எஸ்எனோட ஃபார்முலா n/2 2a + n-1 டைம் d. சரிங்களா? இதான் ஃபார்முலா. சம் ஆஃப் த சீரிஸ் கேட்டாலே இதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இதில் நமக்கு என்ன தேவை பாருங்கள், a n d இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா? இந்த சீரீஸ்லேருந்து a எப்படி எடுவீங்க? a என்னது? ஃபஸ்ட்டு டேர்ம். d எப்படி கண்டுபிடிப்பீங்க? a2 - a1. சரிங்களா? a2 என்ன? 7 - 2. அப்போ டியோட வேல்யூ என்ன? 5. இங்கே அப் டு 10 டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ இந்த சீரீஸில் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது? 10. ஓகேவா? அப்போ என்னோட வேல்யூ என்ன? 10. சரிங்களா? வாங்க ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது S10. என்னோக்கு பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10/2 2 ஏவோட வேல்யூ என்ன? 2 ப்ளஸ் என்னுக்கு பதிலாக 10 - 1 டைம் டியோட வேல்யூ 5. புரியுதுங்களா? 10 2 கேன்சல் பண்ணலாமா? 2 1 is 2 5s are. அப்போ 5 2 2s are 4 10 - 1 9 5. சரிங்களா? அப்போது 5 4 + 9 5s are 45. அப்போ 5 4 + 45 49. 49ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 49ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 245. நம்ம 10 டேர்ம்ஸை ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். S10ஓட வேல்யூ 245. ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். -37 -33 -39 up to 12 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ என்ன? -37. டி எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? a2 - a1. a2ஓட வேல்யூ என்ன? -33. ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் a1ஓட வேல்யூ -37. புரியுதுங்களா? அப்போ -33 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 37. இப்போ இதில் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? மைனஸ் பண்ணுங்கள். டியோட வேல்யூ என்ன கிடைக்கிது? 4. புரியுதுங்களா? அப்போ என்னோட வேல்யூ என்ன? அப் டு 12 டேர்ம்ஸ்ன்னு கேட்டாங்க இல்லையா? அப்போ என்னோட வேல்யூ 12. சரிங்களா? ஃபார்முலா எழுதுங்க. Sn = n/2 2a + n-1 டைம் d. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? S12 = n-க்கு பதிலாக 12 2 a வேல்யூ என்ன? -37. n-க்கு பதிலாக 12 - 1 டியோட வேல்யூ என்ன? 4. புரியுதுங்களா? 12 இவங்க கேன்சல் பண்ணலாமா? 2 1 is 2 6 are 6. 2 × -37 -74. 12 - 1 11. 11 × 4. சரிங்களா? அப்போது 6 × -74 + 11 4s are 44. ஓகேவா? அப்போது 6 × -74 + 44ஓட வேல்யூ என்ன? -30. ஓகே, 6 × -30. 6ஐயும் -30ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -180. S12ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெசிமலில் கொடுத்துருக்காங்க. 0.6 1.7 2.8 up to 100 டேர்ம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் நம்ம ஏ வேல்யூ எப்படி ஏ தான் ஃபஸ்ட்டு டேர்ம் இல்லையா? ஏ என்ன? 0.6. டி எப்படி கண்டுபிடிப்பீங்க? a2 - a1. a2ஓட வேல்யூ 1.7 a1ஓட வேல்யூ 0.6. அப்போ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டியோட வேல்யூ என்ன? 1.1. ஓகேவா? இப்போது என்னோட வேல்யூ 100 டேர்ம்ஸ்ன்னு கேட்டிருக்கறதுனால என்னோட வேல்யூ என்ன? 100. சரிங்களா? அப்போ நம்ம S100 கண்டுபிடிக்கணும். Snோட ஃபார்முலா என்னது? Sn = n/2 2a + n-1 டைம் d. சரிங்களா? என்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? 100. அப்போ n இருக்கட்டில் 100 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 100/2 2 ஏவோட வேல்யூ என்ன? 0.6
ப்ளஸ் எண்ணுக்கு பதிலாக 100 மைனஸ் 1 டியோட வேல்யூ 1.1 சரிங்களா. 100 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்னது 50 2 இன்ட்டு 0.6 1.2 100 மைனஸ் 1 99 1.1 புரியுதுங்களா. அப்போ 50 1.2 99ஐயும் 1.1ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 108.9 சரிங்களா. 108.9ஐயும் 1.2ஐயும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா 110.1 சரிங்களா. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன வரும் 5505. நம்ம எஸ் 100ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சாச்சு. ஃபோர்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க 1/15 1/12 1/10 அப் டு 11 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி, இப்போ ஏவோட வேல்யூ என்ன 1/15. டி ஃபார்முலா எப்படி, டியோட வேல்யூ எப்படி கவனிப்போம் A2 மைனஸ் A1. A2ஓட வேல்யூ 1/12, A1ஓட வேல்யூ 1/15 சரிங்களா. ஃப்ராக்ஷனில் இருக்கும்போது டினாமினேட்டர் சேமாக இல்லை இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுப்பீங்க. 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தால் 60 இல்லையா. 12 டேபிளில் 60 எத்தனை டைம் வரும் 5. அப்போ நியூமினேட்டரை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 1 is 5. 15 டேபிளில் 60 4 டைம்ஸ். அப்போ நியூமினேட்டரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுவீங்க இல்லையா. அப்போ 5 மைனஸ் 4 1/60 இதுதான் டியோட வேல்யூ. n ஈக்குவல் டு 11 டேர்ம்ஸ்னு சொன்னதுனால என்னோட வேல்யூ என்ன 11 சரிங்களா. இப்போது எஸ்எனோட ஃபார்முலா எழுதிக்கிங்க. ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா எழுதியாச்சு. எஸ் என் என்னது 11 டேர்ம்ஸ்ன்றதுனால என்னுக்கு பதிலாக 11. 11/2 2. ஏவோட வேல்யூ என்ன 1/15. என்னோட வேல்யூ 11 மைனஸ் 1 டைம். டியோட வேல்யூ 1/60 புரியுதுங்களா. இப்போ 11/12 கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். 2 இன்ட்டு 1/15ங்கிறது 2/15. 11 மைனஸ் 1 என்ன 10. 11 மைனஸ் 1 10. 10 1 is 10. டினாமினேட்டரில் 60 சரிங்களா. இப்போது இதை கேன்சல் பண்ணுங்கள். இப்போது 11/2 கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். 10/60 0 0 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1/6ன்னு வரும். 11/2 12/15 ப்ளஸ் 10/60 கேன்சல் பண்ணிங்கன்னா என்னது 1/6. இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு 15க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுங்க. 15க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 30. 15 டேபிளில் 30 2 டைம். அப்போ நியூமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4. 6 டேபிளில் 30 வந்து 5 டைம். நியூமினேட்டர் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 1 is 5 புரியுதுங்களா. அப்போ 11/2 5 + 4 9/30 சரிங்களா. 9/30. இப்போ பாருங்கள், இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலான்னு 9யும் 30யும் நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 3 10s are வேறு யாரையும் கேன்சல் பண்ண முடியாது. நியூமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 11 3s are 33. 2 10s are 20. இதுதான் S11ஓட வேல்யூ. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். 7 + 10 1/2 + 14 அப் டு 84. இந்த கொஷினில் பாருங்கள், நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுக்கல, லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்படி கொடுக்கும்போது சம் ஆஃப் தி சீரீஸ் ஃபார்முலா n/2 இன்ட்டு a + l சரிங்களா. எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம் சரியா. அது வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, இப்போது நமக்கு என்னெல்லாம் வேல்யூ வேணுமோ அதில் இந்த சீரீஸ்லேருந்து எடுத்து எழுதுங்க. ஏவோட வேல்யூ என்ன 7. டியோட வேல்யூ A2 மைனஸ் A1. A2 என்ன பாருங்கள் 10 1/2 மைனஸ் 7. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணலாம். 10 2s are 20. 20 + 1 21/2 மைனஸ் 7. இது எப்படி நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -14/2. அப்போ டியோட வேல்யூ 7/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு புரியுதுங்களா. இப்போ இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம். லாஸ்ட் டேர்மை நம்ம என்ன சொல்லுவோம் ஏஎன் சொல்லுவோம் இல்லையா. ஏஎன்னோட வேல்யூ என்ன 84 சரிங்களா. எதுக்கு இதை எடுக்கிறோன்னா நம்மளுக்கு என்னோட வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக சரிங்களா. அப்போ ஏஎன் ஈக்குவல் டு 84. ஏஎன்னோட ஃபார்முலா என்ன a + n minus 1 டைம் d ஈக்குவல் டு 84 புரியுதுங்களா. அப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a என்ன 7, n தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டியோட வேல்யூ 7/2 ஈக்குவல் டு 84. n minus 1 7/2 + 7 ரைட் சைடு வந்தால் -7 ஓகேவா. அப்போது n minus 1 7/2 84 minus 7 77. n minus 1 ஈக்குவல் டு 77. இந்த ஃப்ராக்ஷன் ரைட் சைட் போனால் என்ன ஆகும்
reciprocal 2/7 cancel பண்ணுங்க 7 1 is 7 11s are 77 11 2s are 22 அப்போ n minus 1 equal to 22 n equal to 22 plus 1 அப்போ n ஓட வேல்யூ என்ன 23 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் S23 வேல்யூ கண்டுபிடிக்கணும் புரியுதுங்களா ஃபார்முலா என்ன n/2 into a plus l n தான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 23/2 a ஓட வேல்யூ 7 l ஓட வேல்யூ தான் லாஸ்ட் டேர்ம் புரியுதுங்களா அப்போ 23/2 7 plus 84 என்ன 91 7 plus 84 91 சரிங்களா இப்போ 23யும் 91யும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2093யை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா S23யோட வேல்யூ 2093 டிவைடட் பை 2 இப்போ இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நியூமினேட்டர் என்னவாக இருக்கும் லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருந்தால் நம்ம ரிசல்ட் எப்படி முடிக்கணும் அப்படின்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக முடிக்கணும் 2093யை 2ஆல் டிவைட் பண்ணலாம் ஓகேவா 10 2s are 20 9 2 4s are 8 2 6 are 12 ரிமைண்டர் 1 இப்படி இருக்கிறத நீங்கள் எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுவீங்க கோஷியன்ட் எழுதணும் 1046 ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர் சரிங்களா இது மாதிரி எழுதணும் சரிங்களா அப்போ ஆன்சர் என்ன 1046 1/2 ஓகேவா S23யோட வேல்யூ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் சப்டிவிஷனில் செகண்ட் சம் கொஷின் என்ன 34 32 30 அப் டு லாஸ்ட் டேர்ம் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க இப்போது ஏவோட வேல்யூ என்ன 34 டியோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க A2 minus A1 சரிங்களா அப்போது A2 வந்து 32 minus 34 பாருங்கள் -2 டியோட வேல்யூ என்ன வருது -2 சரிங்களா அடுத்தது ஏஎன்னோட வேல்யூ தான் 10ன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஏஎன்லேருந்து நம்ம என்னோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்போது ஏஎன்னோட ஃபார்முலா என்ன a plus n minus 1 time d equal to 10 ஏயோட வேல்யூ 34 n தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் டியோட வேல்யூ -2 சரிங்களா அப்போ n minus 1 into -2 இந்த 34 ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும் -34 அப்போ n minus 1 time -2 equal to -24 சரிங்களா அப்போது -2 ரைட் சைடு வந்தால் டிவைடட் பை 2 +2ன்னு போட்டுறாதீங்க இது மல்டிப்ளையில் இருக்குது சரிங்களா மல்டிப்ளை ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும் டிவைட் ஆகும் சரி ஓகேவா மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க அப்போது n minus 1 equal to 12 ஓகேவா அப்போ n equal to 12 plus 1 என்னோட வேல்யூ 13 புரியுதுங்களா n ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இப்போ நம்ம S13 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் சரிங்களா என்னோட ஃபார்முலா என்ன n/2 a plus l சரியா அப்போது S13 என்னோட என்னக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் 13 ஏவோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு டேர்ம் 34 ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருந்தாங்க கொஷினில் 10 புரியுதுங்களா 13/2 34 plus 10 44 2வையும் 44ஐயும் கேன்சல் பண்ணுங்கள் 22 டைம் 13ஐயும் 22வையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 286 S13ஓட வேல்யூ 286 ஓகே தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் -5 ப்ளஸ் -8 ப்ளஸ் -11 அப் டு -230 அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்மளை இப்போது ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் ஏவோட வேல்யூ -5 டியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் A2 minus A1 A2ங்கிறது -8 ஃபார்முலாவில் மைனஸ் A1ஓட வேல்யூ -5 சரிங்களா அப்போது -8 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5 அப்போ டியோட வேல்யூ என்ன -3 சரிங்களா சரி இப்போ ஏஎன் நமக்கு லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் -230 அப்போ ஏஎன்னோட வேல்யூ -230 ஏஎன் ஃபார்முலா என்ன a plus n minus 1 time d equal to -230 நம்ம n வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இதை போடுறோம் சரிங்களா ஏக்கு பதிலாக -5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் n தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் டியோட வேல்யூ -3 -230 n minus 1 time -3 equal to -230 இந்த -5 ரைட் சைடு வந்துச்சு அப்படின்னா +5 அப்போது -225 சரிங்களா இங்கே லெஃப்ட் சைடு என்ன இருக்குது n minus 1 time -3 இந்த -3 ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும் டிவைடட் பை
சரிங்களா? ஏன்னா அது மல்டிப்ளேல இருக்குது, நம்மளுக்கு ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆகும். -3 மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணுங்கள். ஓகே, அப்போ n - 1 = 75. சரியா? அப்போ n = 75 + 1. அப்போது என்னோட வேல்யூ என்ன? 76. நம்ம இப்போ S76 கண்டுபிடிக்கலாமா? Sனோட ஃபார்முலா என்ன? Sn = n/2 × a + l. இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா, சரிங்களா? நம்ம என்னோட வேல்யூ 76 கண்டுபிடிச்சதுனால S76, எனக்கு பதிலாக 76 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏயோட வேல்யூ -5 ப்ளஸ் எல்லோட வேல்யூ -230. ஓகேங்களா? 76 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 38. ஓகே, -5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -230. ஓகேவா? 38 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணலாம், பெரிய நம்பரோட சிம்பிள் போடலாம். அப்போ -235. -235யும் 38 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -8930. இதுதான் S76ஓட வேல்யூ. ஓகே, தேங்க்யூ. Don't forget to like, share and subscribe to our YouTube channel, Aarthi Academy, for amazing content.